ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குகள் பதிவாகியுள்ளது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குகள் பதிவாகியுள்ளதை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், வாக்குப்பதிவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கற்பகம், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் துவங்கிய நிலையில் கிழக்கு தொகுதியில் உள்ள 9 பதட்டமான வாக்குச்சாவடிகள் உட்பட 237 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் வாக்காளர்கள் அனைவரும் காலை முதலே மிகுந்த ஆர்வத்துடன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். குறிப்பாக திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் தனது குடும்பத்துடன் பொசுவண்ண வீதியில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். இதே போல பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி சிஎஸ்ஐ அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதைத் தவிர முதல் முறை வாக்காளர்கள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அதன்படி காலை 9 மணி நிலவரப்படி 10.95% வாக்குப்பதிவும் 11 மணி நிலவரப்படி 26.03% வாக்குப்பதிவும் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வளைக்கார வீதியில் உள்ள ஒரு பூத்தில் மட்டும் பெண் வாக்காளரின் வாக்கு ஏற்கனவே செலுத்திவிட்டதாக வந்துள்ள புகாரை தவிர மற்ற இடங்களில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.